ஹாய் வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வந்து போலன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போலன்ஸை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கிறேன் நான். இந்த நீங்கள் கழட்டினீங்கன்னாவே அப்படியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து அப்படியே 2 பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் பாதி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் விரித்து வச்சுட்டும், அதை அகைன் இந்த பக்கம் இருக்கிறதையும் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் விரித்து வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 போலனா வந்து நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பரப்பி வைப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வர மாதிரி நம்ம வந்து பரப்பி வச்சுக்கணும். ஸோ சுற்றி வர மாதிரி பரப்பி வைக்கணும். அப்போ வந்து 2 வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு 2 லாக் பண்ணுங்கள். எடுத்து ஒரு 2 3 இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே அடுத்த 2 பரப்பி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த 2 பரப்பி விட்டுக்கோங்க. அடுத்து இது 2 இப்படி இருக்க மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி ஆப்போசிட்டில் வர மாதிரி வச்சுக்கிறேன் நான். இந்த போலன்ஸில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஷேப்ஸ் இருக்கும். அதாவது 2 சொர சொரன்னு இருக்கும், 2 வழவழன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளியே ஸ்டிச் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லாக் நல்லா விழும் உங்களுக்கு. ஸோ அடுத்த 2. இப்போ நான் நீடில் இங்கே எடுக்கிறேன் அப்படின்னா கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கொடுக்குறேன். அடுத்து 2 சொர சொரன்னு இருக்கிறது எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சுற்றி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் அதிகமாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. எனக்கு லைட்டாக திக்னஸ் இருந்தாவே போதும், ரொம்ப இடுக்கிடுக்காலாம் தேவையில்லை. ஸோ நான் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துட்டேன். இப்போ ரைட் சைடில் வந்து நான் கேப் கொடுத்துருக்கேன். அந்த கேப்பில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், பெட்டல் எடுத்துக்க போகிறேன். பெட்டல் சீக்வன்சஸ் வந்து நமக்கு நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் அதில் யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டல் சீக்வன்சஸ் வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போது அதை வந்து நான் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு ஓரத்தில் வச்சு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து டபுள் சைடு டபுள் ஷைனிங்கில் இருக்கும். ஷைனிங் பக்கம் அதிகமாக இருக்க மாதிரி வச்சு அடியில் வச்சுக்கிட்டு இந்த லேயர் வந்து மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அது சைடில் தான் ஹோல் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். போலன்ஸை நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஒட்டுனா ட்ரை பண்ணணும். ப்ளஸ் வந்து நம்ம டிசைன் இன்கேஸ் நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. ஸோ இந்த கேப்பு ஃபுல்லாக நான் இப்படி கவர் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒயிட் கலர் ஃப்ளார் சீக்வன்சஸ் வந்து இந்த மாதிரி வைக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் பெட்டல் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கேப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தாலும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 1 மோர் பெட்டல் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், 1 மோர் பெட்டல் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க போலன்ஸை. ஓகேவா? இப்போ இது மேலே வந்து இந்த நம்பர் ஃப்ளவரை நான் கொடுக்க போகிறேன். ஸோ சென்டர்லேருந்து எடுக்கணும் கரெக்டாக. இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் ஒரு லைலா ஃப்ளவர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி க்ரீன் கலர் குட்டி ஃப்ளவர் மினி ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு மேலே வந்து ஒரு 3 இல்லை 2 லோரியல் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 2 பீஸ் லோரியல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது குட்டி ஃப்ளவர், அதுக்கு மேலே தான் நம்ம கொடுக்க போகிறோங்கும்போது மினிமம் 2 ஃப்ளவர்ஸ் கொடுத்தோன்னாவே போதும். ஓகேவா? சிம்பிளாக நீட்டாக நம்மக்கிட்ட இருக்க போலன்ஸும் ரெடிமேட் பெட்டல்ஸு ரெடிமேட் ஃப்ளார் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி அழகான ஒரு ப்ரூச் டிசைன். தேங்க்யூ.